பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் ஆசைப்பட்டவைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்கிறேன். என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல ஓரமாய் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்களே. நான் தேவனைத்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். மனுஷனை நம்பியே ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யார் நேசிப்பார்கள்? என்மேல் யார் பிரியமாய் இருப்பார்கள்? எனக்குண்டான தேவைகளையெல்லாம் யார் சந்திப்பார்கள்? என் குடும்பம் வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய முகத்தை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 62 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய குடும்பத்தில் அநேக சிநேகம் என்பது குறைக்கப்பட்டு காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போம் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய குடும்பத்தில் அநேகர் மாயையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். பணத்துக்காக ஒரு அன்பை வைக்கிறார்கள், பொருட்களுக்காக ஒரு அன்பை வைக்கிறார்கள், உடலுக்காக, மாம்சத்துக்காக, சரீரத்துக்காக அன்பு வைத்து பேசுகிறார்கள். உண்மையான அன்பு இன்றைக்கு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகம் மாயான பொல்லாங்கனுக்குள் கிடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நம்பியே அநேகர் தன் ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு காட்டுகிறவர்கள் அநேகர் வேஷம் தரித்து திரிவதால் அநேகருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மா அன்பு காட்டவில்லை, அப்பா அன்பு காட்டவில்லை, அண்ணன் அன்பு காட்டவில்லை, தம்பி அன்பு காட்டவில்லை. நான் யாரை தேடி போவேன்? இன்றைக்கு அன்புக்காக, பிரியத்துக்காக, நேசத்துக்காக அநேகர் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் அன்பு கிடைக்கும் அந்த இடத்தில் நான் சேர்ந்து கொள்வேன் என்று சொல்லி அநேகர் அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயையான அன்பை தேடி போகாத, உண்மையான அன்பு தரக்கூடிய தெய்வமாகிய நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நீ என் அருகில் வந்து அமர்ந்திரு, உனக்குண்டானவைகளை எல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் வாக்குவாதம் வருகிறது, சண்டைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து போகிறார்கள். ஒரு வார்த்தையின் நிமித்தம் அங்கு மரணம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அன்பாயிருந்த குடும்பத்தில் சத்ருவானவன் குடும்பத்துக்குள் புகுந்து அநேகருடைய இருதயத்தை வேட்டையாடி கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாய், காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால நாம் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவ அன்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மேலே ஒளிந்தருளட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான்
உங்கள் மேல் பிரியமாய் இருப்பேன். மனுஷன் அல்ல பிரியமாய் இருப்பது, சொந்த பந்தங்கள் அல்ல பிரியமாய் இருப்பது, புருஷனார் அல்ல பிரியமாய் இருப்பது, பிள்ளைகள் அல்ல பிரியமாய் இருப்பது. ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவர்கள் நம்மை விட்டு எதிர்த்து பேசி நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கு மருந்து போட்டு, இந்த காயத்துக்கு மருந்து பூசி அவர் நம்மோடு கூட இருந்து, மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்லி அரவணைத்து பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே. மனிதர்கள் எல்லாம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்மேல் அன்பு வைத்தவரும் உனக்காக இரத்தத்தை சிந்தி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவரும் உன் பாவத்தை கழுவுவதற்காக, உன்னுடைய பாவத்தை விட்டு விலகுவதற்காக என்னுடைய சரீரத்தை எல்லாம் பித்து கொடுத்து சதை சதையாய் வெளியேறின போதிலும் கூட உனக்காக நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்காக நான் அடிக்கப்பட்டேனே, உனக்காக சிலுவை சுமந்தேனே, உனக்காக நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டேனே. மகனே மகளே, நீ ஏன் பயப்படுகிறாய்? என்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை நான் உனக்கு தருவேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை நான் உனக்கு தருவேன். நீ பாசத்தை தேடி ஓடி போகாத, அந்நிய நபர்களிடத்தில் ஓடி போகாத. அந்நிய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இவளை கவர்ந்து கொண்டு போகலாம், எப்பொழுது இவனை கவர்ந்து கொண்டு போகலாம். பாவ வழிகளுக்குள் உங்களை கொண்டு போய் அமிழ்த்தி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையை காண்பித்து உங்களுடைய ஜீவனை பறித்து கொண்டு போகிறதற்கு சத்ருவானவன் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விடுதலை செய்வதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகளே, நீ பயப்படாத. உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாறும். உன் குடும்பத்தில் அந்த அன்பு நிலைத்து நிற்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொன்னது போல இன்றைக்கும் அந்த தேவன் அன்பாகவே உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பன் இன்றைக்கும் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம்தான் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா, அந்த அன்பு என் வாழ்க்கையில் வரட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஊற்றி கொடுப்பேன் என்று அவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, மனுஷன் எங்கள் மேலே பிரியமாய் இருப்பது இல்லப்பா, நீங்கள் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தாலே போதும். நாங்கள் உம்முடைய பரலோக வீட்டில் வந்து சேர்வதற்கு அது வழிவாசலாய் இருக்குமே. ஆண்டவரே, அந்த பிரியமான வார்த்தை, அந்த ஆறுதலான வார்த்தை, அந்த தேர்தலான வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு, எங்களை தேற்றுவதற்கு, எங்களை பயன்படுத்துவதற்கு, எங்களை பிரயோஜனப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்கள் மேலே இரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேவ அன்பு எங்கள் மேலே வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களை உயர்த்துவதற்கோ எங்களை மேன்மை பாராட்டுவதற்கோ அல்லப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்மையாயிருந்து கொடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.